இரும்புனா இரும்பல் வந்தா உடம்பு வெடிக்குமா? இந்த படத்தில் நடக்கு. ஒருத்தனில் 5 பேரும் தொடர்ந்து இரும்பிக்கிட்டு வெடித்து இறக்குறாங்க. இது மட்டும் இல்லைங்க, வித்தியாசமான முறையில் ஒவ்வொருத்தரும் இறந்துக்கிட்டே இருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தினுடைய கதையை, இந்த படத்தினுடைய ஓப்பனிங்லே ஒரு பொண்ணு கதற என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, பின்னாடி ஒருத்தன் கோடாரி எடுத்து வெட்டுறான். கட் பண்ணால் 5 ஃப்ரெண்ட்ஸு. அவள் போகிறதுக்கு முன்னாடி எங்கே போகிறேன்னு சொன்னாலோ அதே இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துல பார்வையாளராக நம்மளுடைய மனநிலை என்னாங்க? ஆமாம், நீ அங்கே போய் தேடுவ, அங்கே உங்களை ஒட்டுக்கா வச்சு செஞ்சிருவாங்க, இதுதானே அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா அதுதான் இந்த படத்தில் கிடையாது. 5 பேரும் அந்த வினோதமான ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. போகிறப்ப ஜோன்னு மழை. தாண்டி போனால் ஒரு வீடு வருது. வீட்டுக்கிட்ட எந்த ஒரு மழையும் வரல. திரும்பினா மழை பெய்யுது. இந்த பக்கம் திரும்பினா மழை இல்லை. இது ஒரு வித்தியாசமாக இருக்கே அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளார போகிறாங்க. அது ஒரு பெய்ட் ஹவுஸ். உள்ளே போகிற 5 பேரும் ஒவ்வொரு அறைக்கு போகிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் கண்ணில் தென்படுது. பார்வையாளராக நமக்கு இந்த மணல் கவுத்தி வச்சா வேகமாக கொட்டுமே, அது மட்டும் தெரியுது. இது எதுக்குடா இது தேவையில்லாமல் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இந்த மணல் மேலே இருந்து கீழே வரத்துக்குள்ளார இங்கே இருக்கக்கூடிய 5 பேரும் வித்தியாசமான முறையில் இறப்பாங்க. ஓப்பனிங்லேயே இந்த 5 பேரும் விதவிதமாக இறந்து போகிறாங்க. மறுபடியும் டைம் லூப் திரும்ப மீண்டும் உயிர் பிழைக்கிறாங்க. இது என்ன மாநாடு படமாக லூப் அடிச்சுக்கிட்டே இருக்கே அப்படின்னா, ஆமாம், இந்த படத்தில் 13 தடவை ஒருத்தன் இறந்து பிழைப்பான். அந்த 13வது தடவை உயிர் மட்டும் தப்பிச்சிட்டானா அவன் உயிர் வாழ்வான். சரியான இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை வச்சுருக்காங்க இந்த படத்தில். இது ஒரு ஹாரர் மூவியா அப்படின்னா அது கிடையாது. பார்த்துட்ருக்கிறவன் நமக்கு ஹாரராக கொண்டுட்டு போயிட்டு வேற ஒரு விஷயத்தை உள்ளுக்குள்ளார வைப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கலாம். இதில் இறக்கக்கூடிய ஒவ்வொரு தருணமும் அப்படிங்கிறது பார்க்குற நமக்கு நம்ம யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ட்விஸ்ட்டு வச்சுருப்பானுங்க உள்ளுக்குள்ளார. ஹாரர் மூவிலே வித்தியாசமான கதை அம்சம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இந்த படம் 100% செட் ஆகும். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு படம். இந்த படத்தில் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரியே ரத்தம் நாளங்கள் தெரிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ குடும்பத்தோடு பார்க்க முடியாது இந்த படத்தை. இது ஒரு ஒர்த்தான மூவி தான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.